ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமைன்னா ஸ்டார்ட் ஆகிறதும் தெரியாது, முடிகிறதும் வாமா மின்னல்ன்ற மாதிரி முடிஞ்சு ஓடிடும். இன்றைக்கி வேறு பல நாட்களுக்கு பிறகு வெயில் வந்தது. வீட்டில் என்னென்ன இருக்கோ வெங்காயத்துலேருந்து பூண்டுலேருந்து துணியிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போய் காய வச்சாச்சு. மிளகு சீரகம் கூட அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி பூஞ்சு வந்த மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சாச்சு. இதுக்கே பாதி நாள் போயாச்சு. இதில் வேறு கரண்ட்டு போய் வந்தது. சரி இன்றைக்கி வந்து இந்த ஓடிஜி வந்து ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இது எப்படி தான் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி அதிலே வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி அரிசி மாவு இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போடல, கடலை மாவு மட்டும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சு அதை வச்சுருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். குழம்பு வந்து நைட்டுக்கு சப்பாத்திக்கு வரா மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது குருமான்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு மசாலா ஐட்டம்லாம் கொடுத்து, அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கொஞ்சம் மைல்டாக தான் பண்ணியிருந்தேன். தேங்காயும் கொஞ்சமாக வந்து முந்திரியும் மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், சோம்பு சேர்த்து. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல் வதக்கி தான் வச்சுருந்தேன். ரொம்ப மைல்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். எனக்குலாம் காரசாரமாக இருந்தால் தான் பிடிக்கும். நம்ம எல்லாமே வந்து குழந்தைங்களுக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்டாவே நம்ம சாப்பிட்ட மாதிரி ஃபுல்லாக திருப்தி ஆகிடுது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கருவேப்பிலை எல்லாம் கண்ணில் பார்த்தேன். இன்றைக்கி கொஞ்சம் கிடச்சிது. அப்படியே பொக்கிஷம் மாதிரி ஒரு இலை கூட விடாமல் அதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பு வந்து ஒரு 6 விசில் விட்டுருந்தேன். நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். சும்மா ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. குழந்தைங்க வந்து சிக்கன் ரெடி ஆகிற வரைக்கும் எப்போ ரெடி ஆகும்னு சுற்றிட்டே இருந்தாங்க கிச்சனுக்கு. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதை விட இந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம மேலே பட்டர் ஏதாச்சும் தேய்ச்சிக்கலாம். நான் எதுவுமே தேய்க்கல. சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருந்தது. சிம்பிளாக வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.